ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈடி ஆக்ஷன். இன்றைக்கி வந்து முட்டையை வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி செய்ய போகிறோங்க. முட்டை புட்டிங் தாங்க செய்ய போகிறோம். இது ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். குட்டீஸ்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த முட்டை புட்டிங் செய்கிறதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு பாத்திரம், அகலமான பாத்திரமாக எடுத்துருக்கேங்க. அதில் வந்து நம்ம வந்து 3 முட்டை சேர்த்துக்கிற போகிறோம். இங்கே பாருங்கள், 3 முட்டை உடச்சி சேர்த்தாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம சீனி சேர்த்துக்க போகிறோங்க. அதாவது டேபிள் ஸ்பூனில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சீனி சேர்க்குறேன். இதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த அளவுக்கு. இது உங்களுக்கு இனிப்பு இன்னும் கொஞ்சம் அதிகம் தேவைப்படுதுன்னா இன்னும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறலாங்க, நல்லாயிருக்கும். இப்போ 3 டேபிள் ஸ்பூனு சீனி சேர்த்தாச்சுங்க. சேர்த்து வந்து இதை வந்து நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நம்ம சீனியை வந்து நல்லா கரைய வச்சுக்கிறணும். இங்கே பாருங்கள், இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது கூடவே வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுட்ரு சேர்க்குறேங்க. பால் பவுட்ரு சேர்த்து செய்யலை வந்து ரொம்பவே நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள்கிட்ட பால் பவுட்ரு இல்லைன்னா மில்க் மேடு கூட சேர்த்துக்கிறலாம். இப்போ இது கூடவே வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் வெண்ணிலா எசன்ஸு சேர்த்துக்கிறேன். சேர்த்து இப்போ பால் பவுட்ரு நல்லா கரையணுங்க. அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கிண்டி விட்டுக்கிறலாம். இங்கே பாருங்கள், நல்லா கிண்ட நல்லா கரைஞ்சிரும். இப்போ இது கூடவே வந்து நான் வந்து பால் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு சேர்க்குறேங்க. இது காய்ச்சாத பால் தான். பாக்கெட்லேருந்து அப்படியே உடச்சி ஊற்றி சேர்த்துக்கிறேன். நல்லா திக்காக இருக்கும். அப்போ தான் நம்மளுக்கு பால். இல்லை காய்ச்சி ஆற வச்ச பால்னால் நல்லா திக்காக காய்ச்சி ஆற வச்சுருக்கணும். அதுதான் சேர்க்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து இது கூடவே வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கிறலாங்க. இனிப்பு டேஸ்ட் எடுத்து கொடுக்குறதுக்காண்டி உப்பு சேர்க்குறேன். இப்போ இது எல்லாமே நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து நான் வந்து ஒரு அகலமான பாத்திரத்தில் தாங்க இதை ஊற்றி வேக வைக்க போகிறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பாத்திரம் தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து லைட்டாக நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து சுற்றி நம்ம தடவி விட்டுடலாங்க. நெய் சேர்த்து நம்ம தடவி அதை ஊற்றி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஒட்டாமல் வரும். அதே போல் இந்த நெய் வாசமும் ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சுற்றி நம்ம தேய்ச்சி விட்டுக்கரலாம். இப்போ நம்ம அடித்து வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்கிறலாங்க. நல்லா சீனி எல்லாம் நல்லா கரைஞ்சிருக்கணும். அப்போ தான் நல்லா வரும். அதே போல் வந்து பால் வந்து நல்லா திக்கான பால் தாங்க சேர்க்கணும். கொஞ்சம் தண்ணியான பால் சேர்த்துட்டோம்னா நம்மளுக்கு சலசலன்னு தண்ணியாக வர்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி திக்கான பாலாகவே சேர்த்துக்கிறலாம். நம்ம காய்ச்சாத பாலே அப்படியே சேர்த்துக்கிறலாங்க. அது நல்லா திக்காக தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ பாத்திரத்தில் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம குக்கரில் தான் வச்சு இதை வேக விட போகிறோம். இப்போ குக்கரில் வந்து 2 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றி இந்த பெருமனை போட்டு வச்சுருக்கீங்க. உங்கள்கிட்ட அந்த மாதிரி இல்லாட்டி அடியில் ஏதாவது ஸ்டாண்ட் எதுவும் போட்டு வச்சுக்கிறலாம். அப்படி இல்லாட்டி அடியில் ஒரு தட்டை கவுத்தி விட்டு கூட அந்த மாதிரி வச்சுக்கிறலாங்க. என்கிட்ட பெருமனை இருக்கிறனால அதை போட்டு வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், தண்ணி வந்து லைட்டாக சூடு ஆயிடுச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம முட்டைக்கு அந்த இது பாத்திரம் மூடுற அளவுக்கு ஒரு மூடி போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். அதுக்கு மேலே வந்து நம்ம குக்கரில் வந்து பெல்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு சும்மா போட்டு மூடி வச்சிடலாங்க. மூடி வச்சுட்டு இப்போ வந்து நான் 30 நிமிஷம் வேக வச்சேங்க. நல்லாவே வெந்துருச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், நான் கையிலேயே தொட்டு காட்டுறேன். நல்லா வெந்துருச்சு தெரியுது பாருங்கள் வெந்தது. உங்களுக்கு அந்த மாதிரி வெந்தது தெரியாட்டினா ஒரு குச்சியாவது கரண்டியாவது குத்தி பார்த்தோம்னா அதில் ஒட்டாமல் வரணுங்க. இப்போ வெந்துருச்சுன்னு தெரிஞ்சிரும். இங்கே பாருங்கள், இப்போ வந்து நல்லா ஒரு அரை மணி நேரம் இதை ஆற வச்சுட்டேன். ஆற வச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக எடுக்க வரும். அதுக்காக நல்லா ஆற வச்சுட்டு தான் எடுக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், இந்த மாதிரி கத்தியால் லைட்டாக சுற்றி விட்டோம்னா நல்லா ஈஸியாக வந்துடும். இது அவ்வளோதாங்க. இப்போ ஒரு தட்டில் இதை அப்படியே மாற்றிடுவோம். இதுக்கு அளவுகள்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கரெக்டாக திக்னஸாக கிடைக்குங்க. பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். நம்ம வந்து பால் பவுட்ரு சேர்த்துருக்கோம், பாலும் திக்கான பாலும் சேர்த்துருக்கோம். அதனால் வந்து இது வந்து நல்லா கெட்டியாகவே வந்திருக்கு. அந்த சலசலன்னு எல்லாமே வந்திருக்கு பாருங்கள். நான் மேலே வந்து ஃப்ரூட்டி கொஞ்சம் சேர்த்துருக்கீங்க. நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கரலாம். போட்டு சாப்பிடையில வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். இங்கே பாருங்கள், கட் பண்ணியும் காட்டுறேன் பாருங்கள். ரொம்பவே நல்லா திக்காகவும் இருந்துச்சு, சாஃப்டாக இருந்துச்சுங்க. இது ரொம்பவே சூப்பரான ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு நம்மளுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.